சிறகடிக்க ஆசை சீரியல் நேத்தைக்கான எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மீனாவும் முத்துவும் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்ருக்காங்க. அப்போ விஜயா, மனோஜ், ரோஹிணிலாம் வீட்டுக்கு வராங்க. அப்போ மனோஜ் வரும்போது மீனா வந்து திரும்பி நிற்கிறாங்க. முத்து அவரை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான மனோஜ் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் முத்து ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான், எல்லாரும் ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ உடனே ரோஹிணியும் விஜயாவும் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. உடனே விஜயா, நடு வீட்டில் என்ன செய்கிற, யார் அந்த பொண்ணு அப்படின்னு திட்டுறாங்க. அதோடு மீனாவுக்கு முத்து துரோகம் பண்ணுறதா நினச்சிட்டு, மீனா எங்கே, அவள் பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து, நான் விளம்பரத்துக்காக மாடலை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா மீனா எப்படி தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. மீனா கத்த போக மீனாவை வந்து கத்த விடாமல் முத்து வந்து பேச விடாமல் ரொம்ப கட்டிப்பிடிச்சு அப்படியே வச்சுருக்காங்க. ஃபேஸை வந்து காட்டவே இல்லை. திரும்ப வந்து மீனா, அத்தை நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்க முகத்தை காட்டுறாங்க. காட்டிட்டு விளம்பரத்துக்காக தான் ஃபோட்டோ ஷூட் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ முத்து வந்து, பாத்தியா அம்மாவுக்கு உன் மேலே எவ்வளோ பாசம், நான் துரோகம் பண்ணுறதா நினச்சி இவ்வளோ கத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு மீனா, அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டார் அத்தை, இதிலிருந்து நீங்கள் என்னை இந்த வீட்டு பொண்ணாக தான் நினைக்கிறீங்கன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்தது ரோஹிணி சிட்டிக்கிட்ட 2 லட்சத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போது சிட்டி, இனிமே அந்த பிஏவால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டு ரோஹிணி வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அந்த பிஏவை ஏதாவது பிரச்சனை செய்தால் அவனை அடக்கி வைப்பது தான் நானே அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்தது ரோஹிணி போனதும் அதில் 1,00,000 ரூபாவை பிஏ கிட்ட கொடுத்து, நான் சொல்லும்போது இனி வந்தால் போதும், ரோஹிணி வந்து தங்க முட்டை போடுற வாத்து, அவளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த சீனில் மனோஜ், ரோஹிணியும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து சந்தோஷ் ஃபோன் பண்ணி அவர் கடையை வந்து விளம்பரப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு மனோஜ், நானும் அதை பற்றி தான் பிளான் பண்ணிகிட்ருந்தேன், விளம்பர ஷூட் எடுக்கணுன்னா எந்த நடிகை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. பல நடிகைங்க பேரை சொல்கிறாங்க. அதுக்கு சந்தோஷ், நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, உங்கள் குடும்பத்தினரை தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, மனோஜ், ஸ்ருதியும் ரவியும் வேணும்னா நடிப்பாங்க, முத்து மீனாவுக்கு நடிக்க வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து இயல்பாக இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்கிறாங்க. அதோடு அவங்களுக்கு பேமெண்ட்டு கொடுக்குறேன், ஒவ்வொருத்தருக்கும் 25,000 வச்சு மொத்தம் 4 ஃபேமிலிக்கும் 2,00,000 தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ஃபோனை கட் பண்ணதும் மனோஜ் ரோஹிணி கிட்ட விஷயத்த சொல்லிவிட்டு, இந்த பணத்தை வீட்டில் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அது ரோஹிணியும், விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தெரியாமல் சமாளிச்சுக்கலாம், அம்மாவுக்கு மட்டும் வேணும்னா 10,000 கொடுக்கலான்னு மனோஜ் சொல்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட்டு சீனில் வீட்டுக்கு வந்த மனோஜ், சந்தோஷ் ஃபோன் பண்ணி பேசின விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. அப்போது அண்ணாமலை, அது எப்படி நம்மளால் நடிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் முத்துவும், நாங்கள் எப்படி வேலையை விட்டுட்டு வரணும்ல, வேலையை விட்டுட்டு இதுக்காக வந்தால் நீ எவ்வளோ பணம் தருவ அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இப்படியா பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. அடுத்தது நாளைக்கான எபிசோடில் அவங்க ஆட் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டைரக்டர்னு நினைக்கிறேன், அவர் வந்து இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்குமே பணம் 25,000 வச்சு தரதா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. இந்த மாதிரியே இன்றைக்கி முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்றது நாளைக்கு டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.